கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்போது எது நம்மை ஆளுகை செய்யாது அல்லது எது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்பதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளை எதுலெல்லாம் அவர் நம்மை ஆளுகை செய்யணும் அப்படின்னு ஒரு 2 அல்ல 3 காரியங்களை நான் சொல்லி நேரம் இருப்பது போல் ஆவியை நடத்துறது போல் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எது நம்மை ஆளக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது? ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இன்றைக்கு நம்ம இதில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். கவனிங்க, எழுதுறவங்க இப்படி எழுதிக்கோங்க. பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் அல்ல தேவையானது, பாவம் என்னை ஆளக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் அந்த ஆளுகை தன்மையிலிருந்து ஒரு விடுதலை என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு தேவை பாவத்திலிருந்து மன்னிப்பல்ல, அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை. என்னை பாவம் என்ன செய்யக்கூடாது, ஆளக்கூடாது. ரோமர்ல பவுல் தெளிவாக சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்தில் எது ஆளக்கூடாது? பாவம் ஆளக்கூடாது. எது ஆளுகை செய்ய வேண்டும்? ஆவியானவர் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். எங்கே ஆளுகை செய்யணும்? ஆளுகை செய்யும்போது என்ன நடக்கணும் அது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு விடுதலை தேவை. நாம் என்ன செய்கிறோம்? பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றாலும், ஆமென், ஸ்தோத்திரம், இப்படி சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெற்றாலும் பாவம் நம்மை ஆளுகை செய்யும்போது திரும்பவும் நாம் அந்த பாவத்தை செய்கிறவர்களாக இருப்போம். பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றாலும் பாவம் ஆளும்போது திரும்பவும் அந்த பாவத்தை செய்கிறவர்களாக இருப்போம். ஏன்? மன்னிப்பு. இப்போ ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்க அவங்க விரும்பி குடிப்பது கிடையாது, ஆனால் அவர்கள் விரும்பாமலே குடிக்கிறாங்க. ஏன்னா அந்த பாவம் அவங்களை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. மனைவிட்ட தலையில் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க, இதுதான் கடைசியாக குடிக்கிறது, இது என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சோத்திரம் வீட்டில் உள்ள பைசையும் எடுத்துட்டு மனைவிட்டே பைசையை ஆட்டையை போட்டு திரும்ப என்ன செய்யணும், குடிப்பான். ஏன் அப்படின்னா எது ஆளுகை செய்யுது? அந்த பாவம். அதில் உள்ள பல இளைஞது, அது குடிப்பழக்கம், இச்சை, அது எல்லாம். ஸ்தோத்திரம். அப்போது நமக்கு தேவை பாவத்திலிருந்து மன்னிப்பல்ல, பாவ ஆளுகையிலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நமக்கு இது ஆளக்கூடாது. முதல்ல நிறைய பேர் சண்டே இப்போ நீங்கள் பாவத்திலிருந்து வருகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், நான் பாவத்தை குறித்து பேசுகிறேன், மன்னிப்புக்குள்ள ஜெபத்தை நடத்துகிறேன்னா நீங்கள் மன்னிப்புக்காக ஜெபிப்பீங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், அப்போ மன்னிப்பு கிடச்சி, ஆனால் திரும்பவும் அடுத்த வாரம் 2 வாரம் தாண்டும் அதே பாவம் செய்கிறோம். ஏன் அப்படின்னா நாம் பெற்றுக்கொண்டது மன்னிப்பை தான் பெற்றுக்கொண்டேமே ஒழிய அந்த ஆளுகையிலிருந்து நாம் எதை பெறவில்லை, விடுதலை பெறவில்லை. இன்னைக்கு மாலை நாளை மாலையெல்லாம் நான் இன்னொரு டாப்பிக்கை, 3வது ஒரு டாப்பிக்கை டச் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஒருவேளை நீங்கள் மாலை வர முடியாட்டாலும் இந்த குரூப்பில் போட்டு விடுவாங்க, அந்த மெசேஜை நீங்கள் கண்டிப்பாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்குறேன். நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் வேண்டும் என்றால், இந்த தேவன் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் இன்னும் பாவம் என்ன செய்யக்கூடாது, ஆளக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எது நம்மை ஆளுகை செய்கிறதோ அதற்கு நாம்
அடிமையாக இருக்கிறோம். எது எது நம்ம ஆளுகை செய்கிறதோ அதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். அப்போது சத்துடைய ஒரு கிரியை, இந்த பாவம் ஸ்பெசிஃபிக், இந்த பாவம் ஸ்தோத்திரம் ஆளுகை செய்யும்போது அவர்கள் அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா அவர்கள் அந்த ஆளுகையிலிருந்து வெளியே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அந்த ஆளுகையிலிருந்து வெளியே வந்தால்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். ஸ்தோத்திரம். நம்முடைய வெளிச்சம் இதுவரைக்கும் எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நம்ம சபை ஊழியர்கள் எதில் நடத்துவாங்கன்னா மன்னிப்புக்கு நேராகத்தான் நடத்துவாங்களே ஒழிய ஜனங்களை மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திரும்பவும் யூத் ப்ரேயருக்கு போகும்போது வாலிபர்கள் அதிகம் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த யூத்து கேம்பில் நாங்கள் நல்ல முடிவெடுக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் எங்களால் ஒரு வாரம் தான் இப்படி இதில் நிற்க முடியுது, 2 வாரம் தான் நிற்க முடியுது, அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் அதே பாவத்தை செய்கிறோமே. சோதரம். அவங்க ஏன் அடிமைப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க மன்னிப்பை தான் பெறுகிறார்களே ஒழிய அந்த ஆளுகையிலிருந்து விடுதலை என்ன செய்யவில்லை? பெறவில்லை. அடுத்து இனி ஒன்று, ஆமேன், இந்த அடிமைப்பட்டு இருப்பதனால ஆளுகை செய்கிறனால சாத்தானுடைய உரிமை அந்த குடும்பத்தின் மேல், அந்த நபர் மேலே இருக்கு. சாத்தானுடைய ஒரு உரிமை. அப்போ அவங்க இதுக்குள்ள ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ இருக்கு, வேற என்ன, அந்த லோன் இந்த லோன் அப்படி இருக்கும்போது அது கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு தான் இருப்பாங்க? ஆளுகை செய்து கொண்டு உரிமை பாராட்டு தான் இருப்பாங்க. இந்த வார சீட்டு, இந்த அந்த சீட்டெல்லாம் எடுத்துச்சுன்னா ஸ்தோத்திரம். சிலவங்க அப்படி என்ன சொல்ல, வாரந்தோறும் வந்து நிற்பாங்க பைசா எடுன்னு. ஸ்தோத்திரம். இப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை. சிலவங்கெல்லாம் நான் சின்னல கவனிச்சிருக்கேன், இப்போ சீட்டுக்காரன் வருவான், சிலவங்க ஒழிச்சிருக்கிறது உண்டு, வீட்டிலேருந்து என்ன செய்யாமல் இருக்கிறது, பிள்ளைகிட்ட சொல்லி அம்மா இன்னைக்கு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவன் முதல்ல அன்பாக பேசும், கொஞ்சம் காட்டமாக பேசும், சில திட்டிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்? அவன் உரிமை பாராட்டுறான். ஏன் உரிமை பாராட்டுறான்? அவனு ஆளுகை, அங்கே ஏதோ ஒரு ஆளுகை அங்கே இருக்குது. அவன் எப்போ உரிமை பாராட்டம் இருக்கணும்னா ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்யணும்னா அவனுக்கு அந்த ஆளுகை இருந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும்தான் மன்னிப்பு கேட்குறோம். இது ஒருக்கா மன்னிச்சுக்க, நான் அடுத்த வாரம் பைசா என்ன செஞ்சிடுறேன், தந்துடுறேன், ஓகே. அவன் மன்னிச்சுட்டு போகிறான், ஆனால் அடுத்த வாரமும் வந்து நிற்பான். எப்போ அவன் வராமல் இருக்குன்னா எப்போ அவன் ஆளுகிறண்டு வெளியே வர்றோமோ அப்போ தான் வராமல் இருப்பான். நான் ஒரு முறை நான் மேரேஜ் முன்னாடி ஸ்தோத்திரம் எனக்கு வேலையே தான் புக்ஸ் வாங்குறது, சிடி வாங்குறது, இதுதான் எனக்கு பணம் எல்லாம் கொண்டு ஸ்தோத்திரம். இப்போவும் எப்படி ஒரு 500க்கு மேலே சிடியாக நினைச்சு என்கிட்ட இருக்கிறதே சின்ன ரூமு ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். ஸோ அதை அடுக்கி வச்சுருப்பேன். அப்போது முதல்ல அங்கே ஒரு சிடி பிளேயர் இருந்து, அதுக்கடுத்து கொஞ்சம் அடுத்த ஒரு டிவிடி பிளேயர் இருந்தேன், அதுவும் செட் ஆகலை. அடுத்து ஒரு விலை கொண்டது ஒரு கம்பெனி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோனியில் ஒன்று வாங்கினேன். ஸோ அப்போ அவருக்கு இன்ஸ்டால்மெண்ட், அந்த பேர் தான் எனக்கு வராமல் இருந்து. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன செய்யலாம், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போது நான் கொஞ்சம் 2000 ரூபாய் 3000 தான், 2500 3000 நினைக்கிறேன் அந்த டிவிடி பிளேயர். நான் ஒரு 1500 கொடுத்துட்டு, அப்போ வாரந்தோறும் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க ஐடியா தந்தாங்க. சரி அப்போ நம்ம எடுத்துரும் அப்படின்னு எடுத்து சில சமயம் பார்க்கும்போது உறங்கிட்டு இருப்பேன். காலையில் இருந்து கதை இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு காடையும் திறந்து வச்சுட்டு நிற்பான் பேனை வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு இதை உறக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டானேன்னு கோபம். ஸோ அது 2வது காலையில் வந்து நிற்க பேனையை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ ரூபா தாரிய. ஸோ எனக்கு அது அனுபவப்பட்ட இந்த ஒன்றும் தான். எனக்கு கோபம்னா அவனை பார்த்தாலே ஒன்றும் சொல்ல சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டு பேனையும் காடையும் திறந்து வச்சுட்டு என்ன செய்வேன் இருப்பான். சோத்திரம். அடுத்து மொதல் கேள்வி மொத்தம் எவ்வளோன்னு சொல்லு, என்ன கொண்டு போய் இனி இந்த பக்கம் வராதுங்க அப்படியே சொல்லி விட்டுட்டேன். உனக்கு இவ்வளோதான் நிற்பானா வேணும். சோத்திரம். அப்போ பாருங்கள், நம்ம ஆளுகை கூட இருக்கும், அவனை ஒன்றும் செய்ய முடியலை, நம்மளால் போடா சொல்ல முடியலை, தர முடியாது சொல்ல முடியலை. ஏன்னா ஏதோ ஒன்று அவன்கிட்ட நம்ம அடிமைப்பட்டாங்க என்ன செய்கிறோம் இருக்கிறோம். லோன் விஷயத்தில் பேங்க் மேட்டரில் ஸ்தோத்திரம் அந்த நம்ம சகிச்சு தான் போக வேண்டியிருக்கு.
எப்போ தலை நிமிக்கிறோன்னா எப்போ அவன் ஆளுகைக்குலேருந்து வெளியே வர்றோமோ அந்த லோனை கட்டி முடிக்கிறோம், அந்த இன்ஸ்டால்மெண்ட் முடியுது, அந்த சீட்டு முடியுது அப்படின்னு வரும்போது தான் அவனை பார்க்கும்போது போடா அப்படின்னு அது இருக்கிற வரையிலும் அவனை பார்த்தாலே ஒரு பயம்தான். ஸோ ஒரு இதுதான். அதே போல தான் பாவம். அது உதாரணத்துக்கு அதை சொல்ல வந்தேன். இந்த பாவம் என்பது இந்த ஆளுகைக்குள் இருக்கும்போது நாம் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்டால் மன்னிப்பு கேட்டாலும் ஒரு நிரந்தர விடுதலை என்ன செய்யாது, வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் சொன்னால் சாத்தானுடைய உரிமை பாராட்டுதல் அங்கே இருக்கும். சாத்தான் அங்கே உரிமை பாராட்டுவான். இவன் எனக்குரியவன், இவன் என்னதான் இருந்தால் அவன் எனக்கு ஆளுகைக்குள்ள என்ன செய்கிறான், இருக்கிறான். அவன் உரிமை பாராட்டுவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவன் உரிமை பாராட்டுதல் இன்றோடு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறாரு. ஆமென். அந்த ஆளுகை அவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை நிச்சயமாக உண்டு பண்ணுவாராக. நமக்கு தேவை மன்னிப்பல்ல, நமக்கு தேவை அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு குறிப்பிட்ட இதை நம்ம ஆளுகை அதை உள்ளே வச்சுக்கிட்டு அவன் உள்ளே வந்து அவனுக்கு முழு வேட்டையும் காட்டுவான். அப்போது இனி ஒன்று, இந்த சாத்தாண்ட உரிமை ஆளுகை அங்கே இருக்கும்போது தேவனாலே அங்கே ஆளுகை செய்ய முடியாது. அதனால தான் தேவனுடைய ஆளுகைக்கு நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நான் இதுக்கு வேண்டி ஒரு 20 நிமிஷம் எடுக்கிறது. நீங்கள் சொல்ல, நான் விசுவாசி தான், நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த ஆளுகை இருக்கிற வரையிலும் சாத்தான் உரிமை பாராட்டுற வரையிலும் தேவனுடைய ஆளுகை அங்கே என்ன செய்யாது, அங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போது தேவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் சாத்தானுடைய ஆளுகை அங்கிட்டு போக வேண்டும். முதல்ல சாத்தான் ஆளுகை செய்யாமல் இருக்கணும்னா அவனுடைய உரிமை பாராட்டுவது அங்கே இடம் இல்லாமல் இருக்கணும். ஆமென். மோசேயுடைய சரீரத்தை குறித்து உரிமை பாராட்ட வந்தான் என்று இருக்கிறது. அங்கே யோபு பாவம் செய்யாதனால ஆமென் சாத்தானாலே யோபுவின் மேல் உரிமை பாராட்ட முடியலை. ரீசன் இந்த ஒன்று தான். அவன் பாவம் செய்யாத வேலி அடைச்சி அவன் உரிமை பாராட்ட முடியலை. மற்றவங்களை குறித்து ஏன் ஆண்டவர்கிட்ட சாத்தான் இது கேட்டு போகல? ஏன்னா அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்கள அட்டாக் பண்ண தேவையில்லை. அவங்க ஏதோ அவங்க ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் இவன் தேவனுடைய ஆளுகைக்குள் உட்பட்டிருக்கிறவன்படினாலே சாத்தானாலே இவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பெர்மிஷனும் வந்து நிற்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அவனுடைய ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இந்த பகலில் வந்த நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்து அவனுடைய உரிமை பாராட்டல் இருக்கும்போது சோத்திரம் தேவன் ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்முடைய முயற்சிகள் பலனற்றதாய் மாறிவிடுகிறது. இந்த ஆளுகைக்குள் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் பலனை பார்க்க முடியாது, ரிசல்ட்டு பார்க்க முடியாது. அப்போ அதிலிருந்து ஒரு வெளியே வரணும். என் முயற்சிகள் பலனுள்ளதாக மாறணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த ஆளுகை உடையணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கும்போது நான் இதை பேசும்போதே ஆவியில் நான் பார்க்குறேன், சாத்தான் பயப்பட ஆரம்பிக்கிறான், நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆமென். என்னுடைய ப்ரேயர் உங்களுக்காக மட்டும் இன்றைக்கி ஜெபிப்பது என்னுடைய விருப்பம் அல்ல. நம்ம சபையில் வருகிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் என்று உங்களுக்கு இந்த வேடை கேட்கவே நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு மன்னிப்பு இன்னைக்கு கிடைக்கல. அவனுடைய ஆளுகிற ஒரு விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஆளுகை வர ஆரம்பிக்குது, அவருடைய ஆளுகை வர ஆரம்பிக்குது, அவருடைய ஆளுகை வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய முயற்சிகள் பலனற்றதாய் போகிறது காரணம் என்ன? ஸ்தோத்திரம். பிரயாசப்படுறோம், அந்த ரிசல்ட்டு கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அது இதாகுது. காரணம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல ஹல்லேலூயா என்னை ஏதோ ஒன்று ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆவியில் உணர்கிறேன், சாத்தானுடைய ஆளுகை இந்த சபையை விட்டு ஒரு முடிவுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆள் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்கள் மூலம் உங்கள் புருஷன் தேவனுடைய ஆளுகைக்குள் வருவாங்க, உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ஆளுகைக்குள் வருவாங்க. ஸ்தோத்திரம். வேறு ஒவ்வொருத்தர ஆளுகைக்குள் வருவாங்க. நான் முதல்ல என்ன ஜெபிக்கணும்னா, சாத்தான் உங்களிடத்தில் உரிமை பாராட்டுவதற்கு எது இருக்கிறதோ அதை முதலாவது நம்ம துரத்த வேண்டும். ஆமென். என்னிடத்தில் உரிமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறதோ அது என்னை விட்டு என்ன செய்யணும்? முதல்ல அகலணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் எப்படி இது உரிமை பாராட்ட இடம் கொடுக்கணும்? நாம் பாவம் செய்யும்போது அந்த பாவத்திற்கு நாம் அடிமையாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவனுக்கு நாம் உரிமையை கொடுக்குறோம், அவ்வளோதான் அர்த்தம். ஒருவன் ஒரு உபச்சாரம் அல்ல வேறு ஏதாவது ஒரு பாவம் செய்கிறான் அப்படின்னா அவன் சாத்தானுக்கு உரிமை கொடுக்கிறான். நான் உனக்குரியவன் என்ற உரிமை அவனுக்கு கொடுக்கிறான். நான் உனக்கு அடிமை. அதனால தான் பவுல் சொல்லார், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் என்ன செய்யாதிருப்பதாக, ஆளாதிருப்பதாக. ஸ்தோத்திரம். சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் ஆவியில் உணர்கிறேன். நான் சும்மா சொல்லலை, நான் டைப் பண்ணி வச்சதை 2 வேர்டு தான் டைப் பண்ணி வச்சேன். ஆனால் நான் பேச வேர்டுகள் வந்துகிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் தைரியமாக நான் உணர்கிறேன், இந்த சபையை விட்டு, ஆமென், இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களை விட்டு கர்த்தர் அந்த ஆளுகையை இந்த பகல் வேளையிலே, இந்த உபவாசத்தின் 11வது நாளிலே கர்த்தர் வேரோடு அவைகளை அழித்து போடுகிறார், அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கையை தட்டி ஹல்லேலூயா ஒரு 5 நிமிடம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடாதுங்க. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, ஆவியானவர் தேவன் கொடுத்த அதிகாரத்தினாலே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் குடும்பத்தை, இவர்கள் சரீரத்தை, இவர்கள் வாழ்க்கை பாவம் ஆளக்கூடாது. அந்த ஆளுகையிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை இந்த பகல்ல கர்த்தர் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, சிஸ்டர், நீ பாவம் செய்யலை, ஆனால்
ஆமே உன் புருஷன் இல்லைன்னா அந்த குடும்பம் பாவம் செய்கிற இல்லைன்னா சாத்தாண்ட ஆளுகைக்குள் இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள் நீயும் போனதுனால நீயும் அந்த ஆளுகைக்குள் வருகிறாய் என்பதை மறந்து விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் புருஷன் மேரேஜ் பண்ணும்போது அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா, நீ மனைவியாக்கப்படும் போது நீங்களும் அந்த 10 லட்சம் கடனாளிக்கு சொந்தக்காரராய் மாறி விடுகிறீங்க. உண்மைதானா? உண்மைதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த உங்கள் மூலம் நீங்கள் விடுதலையாக்கப்படுவதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாவத்தின் ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது, 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 உண்டாகிறது. ஓ மானா சந்தா நாலா தானா ரீபா லாகாதாரா. கர்த்தர் உங்களுக்கு தருகிறது இன்னைக்கு மன்னிப்பு அல்ல, கர்த்தர் தருவது மன்னிப்பு அல்ல. அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை. ஆமென். ஜாய் சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஊழியக்கார சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன், சோபா சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஸ்ரீஜா அந்த சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், பிரியா சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன், பிளாரி தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன், சுசிலா சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. லதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், பால்ராஜ் பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் குடும்பத்தை விட்டு, இவர்கள் சரீரத்தில் ஆமே எந்த பாவம் ஆளுகை செய்கிறதோ, எந்த சாபம் ஆளுகை செய்கிறதோ, அந்த ஆளுகையிலிருந்து இந்த 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 11வது நாள் ஜெபத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உண்டாவதாக. மனோஜுக்கு சரீரத்தை ஆமே இனி பாவம் ஆள முடியாது. எனக்கு தேவை மன்னிப்பல்ல, எங்களுக்கு தேவை அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறீர், எங்கள் தகப்பன் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறீர், எங்கள் எபினேசர் இன்னைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுகிறீர். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் கூட நான் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீ விடுதலையாக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் விடுதலையாக்கப்படும், உங்கள் புருஷன் விடுதலையாக்கப்படுவா. ஆமேன், 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 ஆமேன். இது போதாது, இது போதாது. ஆமேன். இந்த ரெவலேஷன் இன்னைக்கு என் சிந்தையில் போட்டு ஆண்டவர் இப்படி பேச வச்சாருன்னா, நீங்கள் கேட்க வச்சிருக்கீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் அதற்கு உட்பட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை இன்னைக்கு இங்கே வர வச்சு இந்த வார்த்தையை கேட்க வச்சு உங்களை ஜெபிக்க வைக்கிறார். சகோதரி, விடாத, விடாத, விடாத. நீ வசனத்தை கேட்டுட்டு டைரியில் எழுதிட்டு போகிறதல்ல என்னுடைய விருப்பம். அந்த ஆளுகையிலிருந்து உனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை, விடுதலை. அந்த ஆளுகை இருக்கிறனால அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொண்டு வர முடியல. ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவரே, சாத்தானுடைய உரிமைகள் எங்கள் பிள்ளைகளை விட்டு பறிக்கப்படட்டும். இன்னைக்கு இங்கே வராத குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஹெலன் சிஸ்டர் குடும்பத்திலிருந்து திட்டு வளர்ந்து வீரப்பள்ளி வரைக்கும் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவத்தின் ஆளுகையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக. ஓ ரீபே ரீபி 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 ரீபி. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், 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 ஆமேன். ஊடா பல பர பல பர பல ஊடர பல பதுர பல தனமன ஓ தேவனுடைய அசாதாரணமான கிரியை இங்கே வெளிப்படுவதை பார்க்குறேன். தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் கிரியைகள் வெளிப்படுவதை நான் பார்க்குறேன். ஆமேன், 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 ஆமேன். பல வருட பாவத்தின் ஆளுகையிலிருந்து இந்த உபவாச ஜப நாட்களில் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதை நான் பார்க்குறேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இங்கே வெளிப்படுவது மன்னிப்பல்ல, இங்கே வெளிப்படுவது மன்னிப்பல்ல. பாவத்தின் ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை.
இல்லை. ஆமேன், 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 ஆமேன். சாபம் என்கிற சாபம் ஆளுகை செய்யுதோ, தரித்திரம் ஆளுகை செய்கிறதோ, வியாதி ஆளுகை செய்கிறதோ, ஆண்டவரே பால்ராஜ் பிரதர் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்திலே ஆமே எது ஆளுகை செய்கிறதோ அந்த ஆளுகை இந்த பகல்ல முறியடிக்கப்படுவதாக. ஆமேன். சாத்தானுடைய உரிமைகள் அவருடைய சரீரத்தை விட்டு, ஆமேன், அந்த குடும்பத்தை விட்டு அவனுடைய உரிமைகள் இப்பொழுது நிர்மூலமாகி போவதாக. தேவனுடைய ஆளுகை, ஆமேன், ஆமே, பால்ராஜ் பிரதர் குடும்பத்துக்கு தேவனுடைய ஆளுகை இன்றைக்கு வருவதாக, வருவதாக, வருவதாக. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ விடாதுங்க, விடாதுங்க. இன்னைக்கு வந்த நீங்க பாக்கியசாலிகள். நான் சொன்னேன் நேற்றைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு விதமாய் ஆவியான நடத்துறதை பார்க்க முடியுது. ஆமேன், 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 ஆமேன். அந்தந்த செக்ஷன்ல அதற்கு தேவையான ஆத்துமாக்களை கொண்டு வந்து, ஆமேன், அவர்களுக்கு தேவன் அதற்கான வார்த்தையை கொடுத்து அற்புதத்தை செய்கிறார். ஊடா பல பர பல. ஆமே, மனோஜுக சரீரத்தை பாவம் ஆளக்கூடாது. ஆமேன், ஆமேன். சாத்தான் உரிமை பாராட்டுகிற ஒன்று, ஆமே, மனோஜிடத்தில் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன், சோத்திரம், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். ஓ ஏ ஏ ஏ பாவம் ஆளக்கூடாது. இந்த சபையை எது ஆளுகை செய்கிறதோ அந்த ஆளுகை, ஆமேன், அந்த ஆளுகையிலிருந்து, ஆமேன், இந்த சபைக்கு இன்றைக்கு இந்த 11வது நாள் ஜெபத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. ரிபரமன மன மன உட ரகத ரகதன மன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஏதாவது உரிமை பாராட்டுகிறது, ஏதாவது உங்க சிந்தையில போட்டாருன்னா அதை சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த உரிமைகள் பறிக்கப்படட்டும். சாத்தான் என்னிடத்தில் காட்டுகிற அந்த உரிமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த 11வது நாள் ஜெபத்திலே அந்த உரிமைகள் பறிக்கப்படுவதாக. அந்த உரிமைகள் இந்த 11வது நாள் ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த உரிமைகள் பறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிறம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழி. இன்னைக்கு ஒரு விடுதலை தருகிறார் சிஸ்டர். அந்த ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கைத்தட்டி. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமங்கோ பரவிடுவேன். அபிஷேக, ஆமென், அகிலமங்கோ பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள்,
திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஆமென் அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஆமென் அது வற்றாது ஆமென் எனக்குள்ளே ஜீவ ஊற்று. உங்க இனி பாவம் எங்களை ஆள முடியாது, பாவம் எங்களை ஆள முடியாது. எனக்குள்ளே ஜீவ மனோஜ பாவம் ஆள முடியாது. சாத்தான் இனி என் குடும்பத்தை, என் பிள்ளைகள் மேல, என் புருஷன் மேல சாத்தான் உரிமை பாராட்ட முடியாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சாத்தான் உரிமை பாராட்ட முடியாது, சாத்தான் உரிமை பாராட்ட முடியாது. என் குடும்பத்தை உரிமை பாராட்ட முடியாது. ஆமென். சாத்தான் உரிமை பாராட்டவே முடியாது. ஆமென். அவருடைய உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது, உரிமைகள் பறிக்கப்படுகிறது, உரிமைகள் பறிக்கப்படுகிறது, உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஆமென். பலனற்ற எங்களுடைய முயற்சிகள் பலனுள்ளதாய் மாறுகிறது, பலனற்ற எங்களுடைய முயற்சிகள் அது பலனுள்ளதாய் மாறுகிறது. நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கதை தருகிறார், ஒரு பெரிய விடுதலை கதை தருகிறார். ஒரு 3 நிமிடம் நல்ல அந்நிய பாஷை பேசி ஆமென் 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 ஆமென். ஓ ஓ ஓ ஓ ஏ ஆமென். சிஸ்டர், உனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு உண்டாகிறது. அந்த ஆளுகையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தலைக்கு மேலே கையை வச்சு, இனி பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது, என் குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது, என் வீட்டில் உள்ளவர்களை ஆளுகை செய்ய முடியாது. ஆவியானவர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்ய போகிறார். ஆமென். பெற்றுக்கொள். ஓரியால பர பல பர பல உடரகதரகடரகதரகடம உடரகதரகடரகதரகதுனமென் உடரகதரகடரகதரகடரகதன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். சிஸ்டர், இனி செய்த பாவத்தை திரும்ப நீ செய்ய நினைச்சாலும் உன்னால் முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது மன்னிப்பு அல்ல, இன்னைக்கு கிடைச்ச அந்த ஆளுகையிலிருந்தே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கதாவே ஸ்தோத்திரம். ஆமே. மனோஜுக்கு விடுதலை, ஆளுகையிலிருந்து ஒரு விடுதலை. இந்த சபை இனி எதுவும் ஒன்று ஆளுகை செய்ய முடியாதப்பா. கர்த்தர் விடுதலை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமேன். தயவு செய்து உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 காரியங்களை மட்டும் நான் சொல்லி ஆளுகை செய்யணும். அதாவது நிறைய பேசலாம், பட் என்னுடைய மைண்ட் என்னென்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபத்தில் நடத்த வேண்டும். அப்போ தான் அந்த ஜெபம் என்ன சொல்ல ஒரு பயனுள்ளதாய் மாறும், அந்த ஜெபம் கிரியை செய்கிறதாய் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. காணையில் ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அடுத்த எழுதுக்கு ரெடியாக இருக்கீங்க, சொல்லுடா சீக்கிரம், நாங்கள் எழுதட்டுடா. சோத்திரம். ஆமேன். எல்லா சர்ச்சிலையும் பாஸ்டர் மாதிரி எழுதுன்னு திட்டுவார். நம்ம சர்ச்சில் எழுதான்னு திட்ட வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். ஓகே, தேவை இருக்கட்டும். ஓகே, 2 வேர்டு சொல்கிறேன். அடுத்து முதலாவது, ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது, என் சிந்தையை அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், எதை ஆளுகை செய்ய வேண்டும்? என் சிந்தையை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். இது ஆளுகை செய்யும்போது என்ன இருக்குது, ஒன்று ரெண்டு வேர்டுகளை சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் சிந்தையை கர்த்தர் ஆளுகை செய்யும்போது என்ன நடக்குன்னா, அதாவது நான் செய்கிற காரியங்கள் அனைத்தும் தேவ சித்தப்படியானதாக இருக்கும். நான் செய்கிற காரியங்கள் அனைத்தும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேவ சித்த. ஏன்னா என் சிந்தை யார் ஆளுகை செய்கிறாரு? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நான் செய்கிறது அனைத்தும் தேவ சித்தப்படியானதாக. நீங்கள் எழுதுறதுனால நான் கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறேன். அப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்புறம் நான் எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருக்கும். நான் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கும்? சரியானதாக இருக்கும். சிந்தை ஆளுகை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் வருது, ஒரு பயோடேட்டா வருது, 4-5 இருக்குது. எந்த பிள்ளை சூஸ் பண்ணுறேன், எந்த பையனை சூஸ் பண்ணுறேன். அப்போது அந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே என்ன செய்யுது? வருகிறது. அப்போ என்னென்னா, நம்முடைய சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது நாம் எடுக்கிற முடிவை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சரியானதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது என் சிந்தையை யார் ஆளுகை செய்ய வேண்டும்? ஆவியானவர். மூணாவது, என் சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது தேவையில்லாதவைகள் என் சிந்தையில், இங்கிலீஷ் வேட சொல்கிறேன், ஸ்டோர், சேவ். தேவையில்லாதவைகள் என் சிந்தையிலே நிரம்பி இருக்காது. அது கரெக்டான வேடன்னு சொல்ல தெரில. தேவையில்லாதவைகள் என் சிந்தையில் என்ன செய்யாது? நிரம்பி இருக்காது. உதாரணத்தை சொல்கிறேன். இன்னொரு ஆளை குறித்து ஒரு கசப்பு மண்டையில் இருக்காது. இன்னொரு ஆள் செஞ்ச தீமைகள் மண்டையில் இருக்காது. அவங்க செஞ்ச கசப்பு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் சிந்தை யார் ஆளுகை செஞ்சுருக்கிறா? ஆவியானவர். என் சிந்தையில் என்ன இருக்கும்? நன்றி உணர்வு, தேவ பிரசனம், இதுதான் நிரம்பி இருக்கு. இன்றைக்கி அநேகரோட சிந்தையில் அது நிரம்பி இருக்கு. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கண்டு போகிறது அங்கே செயல்படாது. ஸ்தோத்திரம். எப்படி அதுக்குள்ளே எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலை. ஸ்தோத்திரம். அநேக விசுவாசிகள் வேடு கிரியை செய்யாமல் இருப்பதுக்கு காரணம், அவங்க சிந்தையில் வேறு ஏதோ நிரம்பி அங்கே என்ன செய்யுது? இருக்குது. அதனால் இங்கொண்டு போகிற வேடு அங்கே வேலை செய்யலை. தனிமை இருக்கும், சோர்வு வரும். இதெல்லாம் சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்யாதது. அவன் சந்தோஷமாக இருப்பான். ஒன்று இருக்காது கையில், ஆனால் நிம்மதியாக இருக்க முடியும். மற்றவங்களோட எல்லாம் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்க சிந்தை வேறு ஏதோ ஆளுகை செய்கிறது. அப்போ என் சிந்தை யார் ஆளுகை செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? கர்த்தர், ஆவியானவர் அங்கே ஆளுகை செய். அப்படின்னா நீங்கள் நல்லா அதை உணர முடியும். நீங்கள் சில இடங்களில் பேசுகிற வார்த்தை ஆவியானவர் தருகிற வார்த்தையாக அங்கே இருக்கும். உங்கள் சொந்த வார்த்தை அங்கே இருக்காது. அந்த வார்த்தை ஆவியானவர் தருகிற வார்த்தையாகத்தான் அங்கே இருக்கும். அந்த வார்த்தையை தான் நீங்கள் உங்கள் சிந்தையிலிருந்து உங்கள் வாயின் மூலமாக நீங்கள் பேசுவீர்கள். ஆமென் சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். என் சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஒன்று கூட சொல்கிறேன். அடுத்தது சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆவியானவர் என் சிந்தையை ஆளுகை செய்யும்போது தேவையில்லாதவர்கள் உள்ளே ஏறாது. தேவையில்லாதவர்கள் என்ன செய்யாது? உள்ளே ஏறாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் சொன்னேன், அந்த கெட்ட சிந்தைகள் உள்ளே வரக்கு இருக்க. ஏன்னா இங்கே வேற ஒருத்தர் ஆளுகை செஞ்சு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பித்தா தெரியும். 1947 உள்ளதே உள்ள மண்டையில் இருக்கும். எப்படி தான் சுமந்துட்டு இருக்காங்களோ தெரியல. இந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆவியானவர் ஒருவனுடைய சிந்தை ஆளுகை செய்யவில்லை என்றால் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். அவன் என்ன பாதிக்கப்பட்டவன்? உண்மை. இந்த மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்களான்னா தெரியும். சில ஆட்கள் போவாங்க, என்னென்னலாம் தேவையில்லாதது இருக்குமோ அதெல்லாம் அந்த கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டு உடம்புல சேர்த்து வச்சுருக்கணும். அவங்க பார்த்தா ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி நடப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இடையில
இடையில ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு ஆள் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தார். இந்த இந்த பால்ராஜன வேலையை போகிற அந்த அந்த அதுக்கு பேர கம்பி வெளி அப்படிப்பட்டதை சுற்றி 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 மண்டையும் காலையும் நிரப்பி வச்சுருக்கார். ஒரு டீம் வந்து அதுக்கப்புறம் அவரை இது பண்ணி கட்டிங் பேர் வச்சு கட் பண்ணி ஒவ்வொன்றா உருவி எடுக்குது. ஏன்னா அதெல்லாம் அவர் அவர் என்னென்ன அவருக்கு அந்த மல்லமை பாதிக்கப்பட்ட அவருக்கு பார்வை அவர் என்னமோ நான் நினைக்கிறேன் அவர் சுற்றி போன ஏதோ இந்த செயின் தங்கத்தை மாலையை போட்ட மாதிரி காலில் போட்டோன்னு அவர் என்னமோ ஏதோ தங்கத்தை போட்ட மாதிரி அவருக்கு மனநிலை. அது பார்த்தீங்களா, அந்த சிலவங்கெல்லாம் 2 சட்டை 3 சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ மனநிலை இன்னைக்கும் அநேக விசுவாசிகள் இந்த லெவலில் இருக்குது. ஆமாம், ஏன்னா ஆவியானவர் அங்கே ஆளுகை செய்யலை. அந்த சிந்தை வேற யாவது என்ன செய்ய உள்ள ஆளுகை செய்ய. நான் சொன்ன வார்த்தையை திருப்பி என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா வரையாக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என் சிந்தையை யார் ஆளுகை செய்ய வேண்டும்? ஆவியானவர் ஆளுகை செய்ய. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. நம்ம வசனம் வாசிக்கிற கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் குமாரனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் என்ன செய்தார்? அனுப்பினார். அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? இருதயங்கள். அப்போ இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய இருதயங்களில் ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். சிந்தைக்கும் இருதயத்தை வித்தியாசம் உண்டு. மண்டை சிந்தை, இருதயம் ஹார்ட், சிந்திக்கிறதெல்லாம் இருக்கு. இருதயத்திலே ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் ஒரு வசனம் இருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். என்னது சொல்லுங்க? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஒருவனுடைய இருதயத்தை ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது ஒரே வேடு, பிசாசுக்கு அந்த இருதயத்திலே அவன் மேலே இடமில்லாமல் போகிறது. ஆமென். இதெல்லாம் ஒரு 1000 பேரை வச்சு பேசுகிற வேடாக்கும். சோத்திரம். இன்னைக்கு பேசுவோம். ஆண்டு நிச்சயமாக ஒரு நாள் 1000 பேருக்கு முன்னாடி கண்டிப்பாக கர்த்தர் பேச வைப்பார். அன்னைக்குள்ள ரெவலேஷன் இதோட பயங்கரமாக கர்த்தர் தருவார்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த இருதயத்தில் யார் ஆளுகை செய்யவில்லை? சொல்லுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யலை. ஆண்டவரே ஒரு இது சொல்கிறாரு, ஒரு பிசாசை துரத்தும் போது அவன் வெளியே போய் சுற்றி திரிஞ்சிட்டு அப்புறம் என்ன செய்யறான், வர்றான். இங்கே இடம் இருந்தோடனே தன்னிலும் பலவானாகி ஒரு 7 பேரை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்துடுறான். அப்போ அந்த பிசாசு துரத்தப்பட்டது உண்மைதான். துரத்தப்பட்ட போது அந்த இருதயம் வெற்றிடமாய் மாறிவிட்டது. அந்த பிசாசு துரத்தப்பட்டோன்னா அடுத்து அந்த நபர் என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த இருதயத்தை ஆவியானவன் நிரப்புவதற்கு அவன் அந்த இருதயத்தை இடம் கொடுப்பான். அப்படின்னா பிசாசு வந்துட்டு 7 இல்லை 7000 பேரை கொண்டு வந்தாலும் திரும்ப சும்மா தான் போகணும். ஏன்னா அந்த இருதயத்தில் இடம் இல்லை. ஏன் இடம் இல்லை என்றால் அந்த இருதயத்தை யார் ஆளுகை செய்கிறார்? சொல்லுங்க. ஆவியானவர். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இந்த கட்டடம் அல்ல. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்னுடைய இருதயமே. நான் இப்படி சொல்கிறேன், அந்த 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 சீஷர்களை நம்ம பார்த்தால் தெரியும். அவங்கள்ட்ட ஒரு விசேஷம். பவுலாக இருந்தாலும் சரி, ஸ்தேவானாக இருந்தாலும், நம்ம நேற்று கவனித்தோம் ஸ்தேவானா குறித்து. அவர்கள் பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வாசித்தோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த இருதயத்தை ஆவியானவர் நிறைத்து வைத்திருந்தார். இந்த அபிஷேக கூட்டத்தில் என்ன நடக்குன்னா, உங்கள் இருதயத்தை ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் என்ன செய்யணும்? ஃபுல்லாக அப்படி நிரம்பி இருக்கணும். பிசாசுக்கு இடமே கிடையாது. உங்கள் லைஃப் குட்டி பரலோகமாய் மாறிவிடும். ஒரு 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 பஸ்ஸில் எத்தனை பேர் ஏறலாம்? ஒரு பஸ்ஸில்
ஒரு 100 பேர் நெருக்கி பெருக்கினா 100 பேர் அவ்வளோ 100 பேர். இப்போ 500 பேர் நிற்கிறாங்க பஸ்ஸில் ஏறக்கு முடியுமாயா? 100 பேர் கேட்டால் இடம் இல்லை. என்ன இல்லை? இடம் இல்லை. அப்போ அதே போல தான் பிசாசு. இந்த 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 மனுஷனுக்குள்ள போக்கு ஏன் நீ போகலை? இடம் இல்லை. என்ன இல்லை? இடம் இல்லை. அப்போ ஏன் இடம் இல்லை? அங்கே உள்ள யாரோ நிரம்பி இருக்காங்க. பஸ்ஸில் நீ யாரும் இல்லை, ஏன் இடம் இல்லை? அங்கே இடம் ஏன் இல்லை? அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் அங்கே இடத்த பிரித்தாச்சு. சிலவங்க டிரைவர் சீட்லையும் யாரும் உட்காந்துட்டு இருக்கணும். சோத்திரம் சோத்திரம். இடம் இல்லை, நிற்க தொங்க கூட இடம் இல்லை. சோத்திரம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நிரம்பி இருக்கிறது. நிரம்பி நம்ம இதே ஆளுகை செய்கிறது. அப்போ இங்கே ஹார்ட்டை ஆவியான ஃபுல்லாக ஆளுகை செஞ்சிட்டான்னா பிசாசுக்கு குட் பாய், வியாதிக்கு குட் பாய், தரித்திரத்துக்கு குட் பாய், வறட்சிக்கு குட் பாய், இச்சைகளுக்கு குட் பாய். ஆமேன், அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு வெல்கம். அபிஷேகத்துக்கு வெல்கம். தேவனுடைய கிருபைக்கு வெல்கம். ஏன்னா என் இருதயத்தை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். என் இருதயத்தில் பிசாசுக்கு இடமில்லை. ஆமென். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் ஆளுகை நிரம்பி இருக்கணும்னா ஒரு வேர்டு கூட சொல்கிறேன். உங்கள் இருதயத்தை வசனத்தால் நிரப்ப வேண்டும். எதால் நிரப்பணும் சொல்லுங்கள்? வசனத்தை. இந்த டைரியெல்லாம் நீங்கள் எழுதுறிய சோத்திரம். இந்த டைரியில் எழுதி கூட்டம் முடிஞ்சு நீங்கள் இதை வாசிக்கலை அப்படின்னா சோத்திரம். உங்கள் சிலிண்டருக்கு கேஸ் அடுப்புக்கு மேலே வச்சு தீயை கொளுத்திடணும் டைரியை. சோத்திரம். வாசிக்காமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எழுதி என்னத்துக்கு நீங்கள்? அப்படி தானே? சோத்திரம். நல்ல புதுசாக பாச சொல்லி அதுக்கா இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நோ, எழுதுகிற நோக்கம் என்ன? இதை திரும்ப உட்காந்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்போ இந்த ஆடு அந்த சில அந்த அந்த என்ன சொல்ல அந்த பிளா இலைகளெல்லாம் படன்னு சாப்பிட்ற மாதிரி இப்போ டக்குன்னு எல்லாம் பாசிங் பெற முடிஞ்சிட்டு என்ன செய்யணும்? அசை போடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பர்சனல் ப்ரேயரில் எடுத்து வச்சு வாசிக்கணும். இப்படிலாம் ஆண்டவர் பேசினார் என் இருதயத்தை ஆவியா. ஏன்னா அடுத்த நாளைக்கு இன்னொரு வேடை ஆண்டவர் பேசுவார். அது புதுசாக இருக்கும், அது டச்சிங்காக இருக்கும். உடனே இதை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் இருதயத்தை அப்படியே ஆளுகை செஞ்சு நிரம்பி வச்சுருந்தேன்னா சோத்திரம். அவன் பேசின கெட்ட வார்த்தை, இவன் பேசின அதெல்லாம் மண்டையில் இடமே இல்லை. ஏன்னா என் சிந்தையும் ஆவியானவர் யார் நிரப்பிட்டா? ஆவியானவர் நிரப்பிட்டார். இதை என் சிந்தையும் இருதயத்தை யார் ஆளுகை செய்கிறா? சொல்லுங்க சொல்லுங்க. சத்தமா ராமே. இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இதை பேசும்போதே நடந்துட்டு இருக்கு. இந்த ஆளுகை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் இதுதான் எனக்கு ஆண்டவர் சிந்தையில் போட்டு அந்த இன்னொன்று அந்த இருதயத்தை ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது அந்த என்ன சொல்ல அந்த இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். இந்த சந்தோஷத்தை உலக கவர்ச்சிகளோ உலக ஆசாபாசங்களோ உலக காரியங்களோ இந்த சந்தோஷத்தை அசைக்க முடியாது. அவன் இன்னொரு வேட்டில் அப்படியே நிரம்பி இருப்பான். இப்போ பாருங்கள், ஸ்தேவான் இருதயம் ஆவியானவர் ஆளுகை செய்தான்னு சொல்லலாம். பரிசுத்தாவின் நிறைந்தவனாக இருந்தான். அவனுக்கு கல்லெறிகிறானுங்க என்ன, அவனுக்கு அதை ஒன்று தெரியலை. அவனை அசைக்க முடியலை. இவனுக்கு கல்லறியும் போது இவன் சொல்கிறான், பிதாவானவர் பிதா இயேசு வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறதை நான் காண்கிறேன். அவர் என்ன வெல்கம் பண்ணுறாரு. இவனுங்க கட்டாரத்தை பேசுகிறானுங்க, சாபம் போடுறான். அதை ஒன்றுங்க கேட்கல. ஏன்னா இவன் இருதயத்தை யார் ஆளுகை செய்கிறான்? நான் நினைக்கிறேன் அந்த கல்லெறி கூட அந்த வலி கூட இவனுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. எரிஞ்சே கொன்னுட்டானுங்க. சோதரி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி இன்னொரு வேர்ல்டில் அப்படி நம்ம கழுவி வரும், சந்தோஷமாக இருப்போம், இன்னொரு வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருப்போம். அதனால் ரொம்ப முக்கியமான வேர்டு இது, எனக்கும் தேவையான வேர்டு. என் இருதயத்தையும் என் சிந்தையையும் ஆவியானவர் மாத்திரமே ஆளுகை செய்வாராக. ஆமென். இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த 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 வாரம் எல்லாம் சிலர்லாம் எல்லா செக்ஷனும் அட்டன் பண்ணுறீங்க, சிலர் முடிஞ்ச செக்ஷன் அட்டன் பண்ணுறீங்க. வேடை கேட்டு கேட்டு இருதயத்தை நிரப்பிடுங்க, சிந்தையை ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நிரப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். இன்னொருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான்,
உங்களுக்கு சிரிப்பாக வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இவ்வளோ சொன்னாலும் இவன் சிரிச்சிட்டு போகிறான், இங்கே வர முடியாது சார், இங்கே அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வேற ஒன்று நிரம்பி என்ன செய்யுது இதுக்கு. ஹல்லேலூயா. அது இதை அசைக்க முடியாது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? என் சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்யணும். என்னுடைய இருதயத்தை ஆவியானவர் என்ன செய்வாராக? அவர் காரணம் ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர். என்ன வேர்டு இல்லை, என்ன வேர்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹோலி ஸ்பிரிட்டு கோடி நன்றி. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை இன்றைக்கி நமக்கு தந்து பேச வச்சார்னா அவருடைய ஆளுகை இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.